அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்க்க போகிற பழைய கால வசந்தங்களில் அருமையானது ஒரு வசந்தம், அருமையான குரலில் உருவான பாலசுப்ரமணியன் அவர்களுடைய குரலில் உருவான பொட்டு வைத்த முகமோ என்ற பாட்டு தான் இது. பார்த்திங்கன்னா ஜெமினி கணேசன் அவர்களுக்கு இயற்கை என்னும் இளைய கண்ணின்னு ஒரு பாட்டு பாடியிருந்தார். நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா அந்த பாட்டு ஹிட் ஆகிடுது. இந்த பாடல்களை எஸ்பி புதுசாக ஒரு சின்ன பையன், ஒரு இளமையான பையன், அவர் இந்த பாட்டெலாம் பாடியிருக்காரு அப்படின்னு நடிகர் திலகமும் கேட்டிருக்காரு. நல்லா தான் பாடுறாரு, அவர் தானே நம்ம உலகம் பாடுறாரு, பாடட்டுமே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாராம். அது மாதிரி அந்த ரெக்கார்டிங்கில் பாலசுப்ரமணியன் பாடிக்கிட்டு இருக்கும்போதே பாடுறதுக்கு முன்பு சிவாஜி கணேசன் உள்ளே போயிருக்காரு. ஏன்னா பாட்டு எப்படி பாடுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம நடிக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் ஒவ்வொரு முறையும் அப்படி தான் பண்ணுவாராம். அப்போ சின்ன பையன் தானே பாடுறான் அப்படின்னு இல்லாமல், நீ பாடுப்பா, தைரியமாக பாடு, உனக்கு உன்னுடைய தோணியில் நீ பாடு, நீ எப்படி பாடணும்னு நினைக்கிறே பாடு, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்து ரசித்தாராம். அப்படி உருவான பாட்டு தான். அதாவது பாலச்சந்திரன் ஒருத்தர், அவர் தான் பால முரளி கிருஷ்ணா அப்படிங்கிறவர் தான் இந்த பாடம் இருந்தார். இந்த பாட்டை அவர் வர முடியாத காரணத்தால் நம்ம மெல்லிசை மன்னர் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் அவர் எழுத்து உள்ளே போட்டு பாட வச்சுருக்கிறாங்க. சின்ன வயசில் பாட ஆரம்பித்து நிறைய வெற்றி பாடல்களை கொடுத்தவர், இன்றைக்கு நீங்காத இடத்தில் இருக்கக்கூடியவர். மறைந்தாலும் அவருடைய புகழும் அவருடைய குரலும் இன்று மறையாத ஒரு இடத்திலே, மறக்காத ஒரு இடத்திலே நிலைத்து இருக்கிறது அல்லவா. பொட்டு வைத்த முகமோ இது சுமதி என் சுந்தரி என்பது பாட்டு, படம். சுமதி என் சுந்தரி இதுக்கு முன்பு என்ன பெயர் வச்சுருக்காங்கன்னா விட்டில் பூச்சின்னு வச்சுருக்காங்க. அதாவது வங்காள மொழியிலே எடுக்கப்பட்ட படம். 1967 வங்காள மொழியிலே நயிகா சங்க பாத் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தை மொழிபெயர்த்துருக்குறாங்க. அதுதான் சுமதி என் சுந்தரி. நடிகர் திலகம் எம்ஜிஆரும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் நடிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா காதல் நகைச்சுவை நிறைந்த அருமையான ஒரு படம். காதலும் நகைச்சுவையும் கலந்த அருமையான ஒரு படம். அதான் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த படம். நடிக்கிறது நகைச்சுவையாக இருக்கும். காதலும் சில பிரச்சனைகள் எல்லாம் வரும், இருந்தாலும் நல்லா பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். பாடியது எஸ்பி பாலசுப்ரமணியன், பாட்டு எழுதியது கண்ணதாசன், இதற்கு இசை அமைத்தது எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி. மெல்லிசை மன்னர்கள் சொல்லவா வேண்டும். மெல்லிசை மன்னர்களால் இசையை உருவாக்க கண்ணதாசன் கவிதை வரிகளால் பாலசுப்ரமணியன் பாட அருமையான ஒரு படம் இந்த படம். பெண் குரலில் வசந்தாங்கிறவங்க ஹம்மிங் குரல், ஹம்மிங், அதாவது லலாலா லலாலான்ற மாதிரி மியூசிக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அவங்க அந்த மாதிரி பாடியிருக்காங்க, ஹிட் ஆகிருக்கு இந்த பாட்டு. ஆமாம். பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிலவோ. எம்ஜிஆர் எஸ்பி குரலில் அருமையாக பாடியிருப்பாங்க, அருமையாக வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா பொட்டு அந்த முகத்துக்கு அவருக்கு நாயகி நாயகன் அவருடைய முகத்தின் அழகை வர்ணிக்கிறாங்க. அழகாக பொட்டு இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா கூந்தல் இருக்குது, அழகான கூந்தல் இருக்குது. இந்த செவ்வானத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறம் போன்ற அழகு முகம், அந்தி மஞ்சள் நிறம் முகம் அப்படின்னு சொல்லி அழகாக பாடுறாங்க. ஒரே நேரத்தில் வானத்தையும் பூமியையும் ஒன்றா காட்டியிருப்பார் இயக்குனர். என்னென்னா ஒரு பாடல் வரிகள், கண்ணதாசனால் எழுதப்பட்ட ஒரு பாடல் வரி. அந்த வரி கேட்கும்போதே வானத்தையும் பூமியையும் ஒன்றா கொண்டு காட்டியிருப்பார். தரையோடு வானம் விளையாடும் கோலம் இடையோடு பார்த்தேன், விளையாடும் விளையாட்டு கேட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா தரையோடு வானம் விளையாடும் கோலம் இடையோடு பார்த்தேன், விளையாட கேட்டேன், செவ்வானம் போல புன்னகை புரிந்தாள். அற்புதமான கவிதை பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக விளையாடுது பாருங்கள்.
வானம் பார்க்குறதுக்கு அழகா, தரையும் பூமியும் ஒரு மாதிரி இருக்குது. செவ்வானம் போல உன்னுடைய புன்னகை. நான் வந்து உன்னை இடைய பார்த்தேன். அதாவது அதில் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். நீ அதில் ஒரு புன்னகையை காட்டிட்ட. அந்த புன்னகை எப்படி இருக்கிறது? செவ்வானம் போல இருக்கிறது. செக்கச்செவேல் என்றுன்னு அழகாக நம்ம கவிஞர் சொல்லியிருப்பார். அப்புறம் வந்து சூரியன் வந்து இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் போகுது இல்லைங்க, நம்ம கிழக்கு திசையிலேருந்து மேற்கு திசைக்கு போய் மறையுது, மறுவீடு போகுதான். எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் பாருங்க கவிஞர். மறுவீடு தேடி கதிர் போகும் நேரம், மணமேடை நடை போடும் தேவி, பொன்னூஞ்சலாடி என்னுடன் கலந்தாள். அதாவது அந்தி மஞ்சள் முகமோ லல்லல்லல்லல்லல்லா அப்படின்னு அந்த இவங்க குரல் வரும். வசந்தா நல்லா அருமையாக பாடியிருப்பாங்க. இதில் வந்து வைரமுத்து வந்து வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள்னு ஒரு பாட்டு வந்துருப்பாருங்க. இந்த இதுக்கு மாதிரி இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அதை கொண்டு வந்து அதை சேர்த்துருப்பாங்க. சூரியன் மறுவீடு போகிறாராம் மேற்கு திசையில். அவ்வளோ அற்புதமாக பாருங்கள். பொன்னூஞ்சல் ஆடி என்னுடன் கலந்தாள். அழகாக சொல்லியிருப்பார் கவிதை. இதில் வந்து நிறைய நம்ம இன்னும் எவ்வளவோ குயில் குயில் மாதிரி எத்தனையோ பறவைகள் இசை ஒலி இதெல்லாம் கேட்டு ரசிப்பது போல் பழைய காலத்து கீதங்கள், பழைய காலத்து மெல்லிசை மன்னர்களால் இசை உருவாக, அற்புதமான கவிஞரால் பாடல் வரிகள் உருவாக, பாலசுப்ரமணியன் என்ற அற்புதமான குரலால் வசந்தா என்ற பாடகி, இதெல்லாம் நம்ம இது மாதிரி பாடல்களை கேட்கும் போது தான் இவர்களெல்லாம் பாடி இருந்தார்களா, இவர்கள் குரல் தான் இவ்வளவு இனிமையாக இருந்ததா என்று நினைக்க தோன்றுகின்றதா அல்லவா? பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.